கட்டிடவா நடக்கும் நதியே புது சொட்டையும் கட்டிடவா ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா. ஹாய்கள் வணக்கம். நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து இப்போ ஆயித்தியமலைக்கு போகும் வழியில் இருக்கக்கூடிய நெல்லூர் என்கின்ற ஒரு அழகிய கிராமத்தில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து 8 வயசு நதுஜெண்ட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடாமன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற அவங்களோட அப்பா வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து எங்களுக்கு தந்துருக்கிறார். நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிற வழியில் தான் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். ரைட், ஓகே. நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய அழகான தருணங்கள், அன்பான தருணங்கள், மகிழ்ச்சியான தருணங்களில் வந்து விகே சர்ப்ரைஸ் சார்பாக எங்களையும் நினைச்சு கொண்டு நீங்கள் இந்த அழகிய தருணங்களை வந்து நீங்கள் வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் அதுக்கு விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், ஓகே. வாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மோசமா கட்டிக்கிற கண்ணாலே பேசவே முடியல என்னாலே அடி இன்னொரு தடவை இதயம் சுலுக்க இடுப்பே ஆட்டாதே அத்தங்கர ஓரத்தில் நாளே குயிலு குப்பம் குருவிய போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல Girl, we gotta shake it. பெண்ணை மாமா கிச்ச மூத நீ நடக்கிற நடை உடை ஐயோ என் மனசுல ஏதோ தடை. நான் என்ன தெருவுல சுத்தமாயா இரவு பகலும் என்ன கல்லடிச்சு துரத்துற கொப்பங்கிட்ட என்ன அடி வாங்க வைக்கிற நல்ல போல நடிச்சிய மாத்துற ஒன்ன பாத்துருவேன் நானும் வந்திருக்கேன் பெண்ணை ஒரு முறை காதல சொல்லு ஒன்ன பிடித்திருவேன் நானும் வந்திருக்கேன் பெண்ணை காதல சொல்லு. வாய் பேசும் வாசன கிளியோ ஊர் பேசும் ஓவிய சிலையோ அந்த வெண்ணில கொள்ளையா சுட்ட வடகரி நீதானே நீ போனா யாரடி எனக்கு நீ தானே சின்ன ஜனுக்கு அடி 5:30 மணிக்கு ஜெஞ்சர் சோடா தரேன் உனக்கு நான் பார்த்த ஒரு தல நீதானே உன்னால தருதல நான் தானே அட நெருப்புல விழுந்த ரசம் அரிசி புழுவ நானே மங்காத்தா ராணிய பார்த்தேனே கைமாத்தா காதல கேட்டேனே இந்த கோமல வள்ளி என்ன தொட்ட குளிக்கவே மாட்டேனே அத்தங்கர ஓரத்தில் நின்னாலே குயிலு குப்பம் குருவிய போல அக்கம் பக்கம் யாருக்கு தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல. ஹலோ, வணக்கம். வணக்கம். ரைட், ஓகே. தம்பி குட்டியோட பேர் என்ன தங்கம்? நதுஜனுக்கு வந்து எத்தனை வயசு பிறந்தநாள் இன்னைக்கு? 8 வயசோ? ரைட், ஓகே தங்கம். நாங்கள் விகே சர்ப்ரைஸ் செலிபிலிருந்து வரோமையா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் விகே சர்ப்ரைஸ் செலிபிரி சார்பாக வந்து அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்கி மாமா விஷ் பண்ணிட்டீங்களோ இல்லையோ? விஷ் பண்ணுவோமே. பின்னுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அவர் யாராக இருக்கும்? தம்பி குட்டியோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன தங்கம்? என்ன பேர்? திருக்ஷன். ரைட், ஓகே. மிக்கி மாமா விஷ் பண்ணிட்டீங்களோ இல்லை தானே? விஷ் பண்ணுவோம் அப்போ நாம. ரைட், ஓகே தங்கம். இன்னைக்கு வந்து தம்பிரு 4 வயசு என்ன தங்கம்? 8 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணடாமன்னு சொல்லி தமிழில் பாசம் வச்சிருக்கிற ஒரு சில உறவுகள் வந்து தம்பிக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் தமிழில் யார் பாசம் வச்சிருப்பா? அப்பாவோ? அப்பா எங்கே இருக்கிறார்? ரைட், மிக்கி மாமா சொல்கிறார் அப்பா செய்யலாம், இதில் இருக்க யார் ஒரு தான் செஞ்சுருக்கலாமான்னு சொல்கிறார். அப்பா செஞ்சுருக்கலாமா? அப்பா சொன்னவரா உங்கள்கிட்ட? அத்தான பேர் என்ன தங்கம்? டுஷியரன். அத்தான் எங்கே இருக்கிறார் இப்போ? கட்டால் இருக்கிறாரோ? அத்தானோ? ரைட், நான் நினைக்கிறேன் அப்பா செய்யலை நினைக்கிறேன். தம்பிக்கு வந்து அத்தான் செஞ்சிருப்பாரான்னு சொல்லி நம்ம லேட்டாக கண்டுபிடிப்போம். தம்பிக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் இருக்குதானே, நம்ம ஒரு கிஃப்டாக பார்ப்போமே. பார்த்துட்டு வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகேன்னு சொன்னால் இப்படி சொல்லுங்கள், ஓகே இல்லைன்னு சொன்னால் இப்படி சொல்லுங்கள். ஓகே, அப்போ மிக்கி மாமாவோட சின்ன டான்ஸ் ஆடுவோம் 2 பேரும். சரியா? மிக்கி மாமா ரெடியா? ரைட், ஓகே. ரக்கமா ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ரக்கமா ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு என்னையா சொல்ல வர எப்பவும் தொல்ல கரு
பக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ரைட் ஓகே. நதுஜனுக்கு வந்து அழகான கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க. நதுஜனுக்கு டெடி பியர்னு சொன்னால் பிடிக்குமா உண்மையாவையா? எவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? இவ்வளோக்கு பிடிக்குமா? கையை காட்டுங்க பாப்பா எவ்வளோக்குன்னு சொல்லி. அவ்வளோக்கு பிடிக்கும். ரைட் ஓகேடா தங்கம். தங்கத்துக்கு வந்து அழகான கிஃப்ட் எல்லாம் நிறைய தந்திருக்காங்க தானே. அதில் வந்து அழகான டெடி பியர் ஒன்று தந்திருக்காங்க. தம்பிக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும்? சிகப்பு கலர் பிடிக்குமோ? ஐயோ இப்போ எங்களுக்கு சிகப்பு கலர் பிடிக்கும்னு சொல்லி தம்பிக்கு சொல்ல இல்லையே ஒருத்தரும். ரைட் ஓகே தாங்க. இப்போ வந்து சொல்லுங்கள் பாப்பா, வேறு யார் தந்திருப்பாங்க? தம்பிக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் தாரன்னு சொன்னால், தம்பியில் வந்து பாசம் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் வேறு யாராக இருக்கும்? அத்தான பேர் என்ன சொன்னீங்க? கீழே கொஞ்சம் பணிச்சு இப்படி தாங்க. அத்தான பேர் என்ன சொன்னீங்க? துஷிகரன். அத்தான் அங்கே நிற்கிறார், கட்டாரில் நிற்கிறாரு. அப்போ அக்கா இங்கே நிற்கிறாங்களோ? இல்லை ரைட் ஓகேடா தாங்க. தம்பிரை வந்து அத்தான் வந்து தம்பிக்கு இந்த கிஃப்ட் ஒன்றுமே பண்ண இல்லை, அப்பா வந்து பண்ண இல்லை. வேறு யாராக இருக்கும்? அண்ணாவோ? அண்ணா எங்கே இருக்கிறார்? கட்டாரில் இருக்கிறார். அண்ணாட பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். கீழே டெடி பேரை தான் கொஞ்சம் படிச்சு பிடிக்கிறதாங்க. இப்போ சொல்லுங்கள், அண்ணாட பேர் என்ன தாங்க? மதுஷன். அண்ணான்னு சொன்னால் பிடிக்குமா உங்களுக்கு? அண்ணா செஞ்சிருப்பாரா? அண்ணா சொன்னவரா? இல்லை தம்பி போட்டு குழப்புறோமா நாங்கள்? இல்லை தானே என்னடா குழப்பம் தான். நாங்கள் இன்னத்தரா சொல்கிறேன்னு போட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு. ரைட் ஓகே தங்கம். தம்பிக்கு அதே போல் இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது. நம்ம அதையும் பார்க்க. மிக்கி மேம் அதை கொடுங்க பார்ப்போம். Walking slow-mo மனசுல சோகம் Hey my golden sparrow வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா பிபிடுமு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கோலு இவ சிங்கல்ல சுத்தின கேளு சங்கதி என்னன்னு கேளு இனி வந்தா ஆளு நெத்திலி மீன் ஒரு கெத்துல சுத்தின மீன் நிக்குது லைன் நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ. தம்பி குட்டிக்கு வந்து சரியா தங்கமே அழகான கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்களே. தம்பிக்கு விளையாட்டு சாமான்னு சொன்னால் பிடிக்குமா? ரைட். தம்பிக்கு வந்து விளையாட்டு சாமான் பிடிக்குமான்னு சொல்லியிருக்கிறாங்க. தம்பி குட்டி வந்து சொல்லியிருக்கிறீங்களா அப்பா தந்திருப்பாங்கன்னு சொல்லி. அப்பா தரையில்லை. அத்தான் தந்திருப்பாருன்னு சொல்லியிருக்கீங்களா? அத்தான் தரையில்லை. அண்ணா தந்திருக்கலாமான்னு தெரியல. அண்ணி தந்திருக்கலாமா? ஓய் இங்கே பாருங்க, அண்ணி தந்திருக்கலாமா? அதுதான் ஐயா எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அண்ணியோட பேரை சொல்லுங்க பார்ப்போம். விது அண்ணி தந்திருப்பாங்களா? அண்ணி நிற்கிறாங்களா இங்கே? அண்ணி நம்ம ஒரு வாட்டி கேட்போமா? எங்கே நிற்கிறாங்களா அண்ணி? அண்ணிட்ட கேளுங்க பாப்பா. நீங்கள் அப்படி தம்பி கேளுங்க அவன் சத்தமா. அண்ணிட்ட கேளுங்க. அண்ணி நீங்களா எனக்கு கிஃப்ட் எல்லாம் தந்து நீங்களா கேளுங்க பார்ப்போம். வெக்கமா அண்ணியை கண்டா உங்களுக்கு? அப்படி எங்கே பாருங்க நதிக்கு வெக்கமா உங்களுக்கு? இல்லை ரைட் ஓகே. உங்களுக்கு வந்து அழகா இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது தானே தங்கம். அப்போ நாங்கள் அந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தரணும்னு சொன்னால் நீங்கள் அண்ணிட்ட கேளுங்க பார்ப்போம். அடே கேளுண்டா. அண்ணி பேசாமல் இருக்கிறான். அண்ணி நீங்களா கொடுத்த நீங்கள்? ரைட் ஓகே. வந்து அண்ணி தரையும் இல்லையா? அப்போ வந்து வேறு யாராக இருக்கு? தம்பி ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தம்பிக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் தாரன்னு சொன்னால் வேறு யாராக இருக்கும்? தம்பியில் பாசம் வச்சுருக்கிறவங்க, தம்பியில் அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிறவங்க. தம்பி சித்தப்பா. தம்பிக்கு வந்து எத்தனை சித்தப்பா இருக்குது? 4 சித்தப்பா இருக்காங்களா? சத்தமாக சொல்லுங்கள். எத்தனை சித்தப்பா இருக்கிறாங்க? 4 சித்தப்பா. ரைட் ஓகே. அச்சா குட்டி சித்தப்பா தந்துருக்கலாமா உங்களுக்கு? 4 சித்தப்பாட பேர் ஒரு வாட்டி சொல்லுவோமா? நாம சித்தப்பாட பேர் தெரியுமா உங்களுக்கு? 4 பேர் எதுவும்
இல்லையா ரைட்டு வேறு என்ன சித்தப்பா ரசனி சித்தப்பா வேறு ஜிகன் சித்தப்பா வேறு அவ்வளோதானா 4 சித்தப்பான்னு சொன்னீங்க 3 பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ரைட்டு ஓகே தம்பிக்கு வந்து யார் சித்தப்பா ரொம்ப பிடிக்கும் ஜெக சித்தப்பா தான் பிடிக்குமோ அம்மம்மா சொன்னதால் அப்படி சொல்லலே ரைட் ஓகேடா தங்கம் தங்கத்துக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது தம்பிக்கு சாக்லேட்னு சொன்னால் பிடிக்குமா உள்நாட்டு சாக்லேட் பிடிக்குமா வெளிநாட்டு சாக்லேட் பிடிக்குமா வெளிநாட்டு சாக்லேட் ரைட் ஓகேடா தங்கம் தங்கத்துக்கு அழகான வெளிநாட்டு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க நம்ம அந்த சாக்லேட்டையும் பார்ப்போமா மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம் இன்னுங்கோ மிக்கி மாமா இப்போ கோபிச்சிட்டார் தம்பியோட வந்து தம்பி வந்து சிரிக்கிறார் இல்லையா நதுஜன்னு சொல்லி மிக்கி மாமா அப்படி தானே கோபம் தானே உங்களோட அப்போ என்ன செய்யணும் கோபத்துக்கு நதுஜனோட டான்ஸ் ஒன்று ஆடணும் வேணே ஆட வைப்பேன் வேணே நதுஜன் மட்டும் ஆடட்டும் வேணே ரைட் ஓகே நதுஜனுக்கு என்ன பாட்டு வேணும் இப்போ டான்ஸ் ஆடியே களைச்சி போயிட்டார் உள்ளபடியா அப்படியே ஓமாமாம்மா தங்கத்துக்கு ரைட் ஓகே வந்து தம்பிக்குட்டி வந்து அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க தங்கம் தம்பிக்கு ஃபாரின் சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று மிக்கி மாமா இப்போ உங்களுக்கு தருவாரா மிக்கி மாமா கொடுங்க பார்ப்போம் தேங்க்யூ ரைட் ஓகே அச்சாப்படி தம்பி வந்து இப்போ வந்து சொல்லுங்கள் சரியோ தங்கம் இங்கே பாருங்கள் சித்தப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க சித்தப்பா வந்து தரையில்லை அப்பா சொல்லியிருக்கிறீங்க அப்பா வந்து தரையில்லை அத்தான் சொல்லியிருக்கிறீங்க அத்தான் வந்து தரையில்லை உங்களோட அண்ணி சொல்லியிருக்கிறீங்க அண்ணி வந்து தரையில்லை வேறு யாராக இருக்கும் தமிழில் பாசம் வச்சுருக்கிறவங்கன்னு சொன்னாது அம்மாவா இருக்குமா அம்மா அங்கே நிற்கிறாங்க அம்மாவை தம்பிக்கு பக்கத்தில் கூப்பிடுவோமோ அம்மாவை கூப்பிடுங்க தம்பிக்கு பக்கத்தில் அம்மா வாங்கம்மான்னு சொல்லுங்களே ரைட் ஓகே அம்மா வாங்க பாப்போம் தம்பிக்கு பக்கத்தில் நீங்கள் ரைட் ஓகே இப்போ வந்து அம்மாட்ட தம்பி கேளுங்க பார்ப்போம் அம்மா என் பர்த்டேக்கு வந்து நீங்களா இந்த கிஃப்ட் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம் இல்லையாமே ரைட் ஓகே அம்மா வந்து தம்பிக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் செய்யலை அப்போ அண்ணி செய்யலை வேறு யாராக இருக்குதாங்க அப்பா தானா அப்பான்னு சொன்னால் பிடிக்குமேண்ணே ரொம்ப பிடிக்குமா அப்பா வந்து மிஸ் பண்ணுறீங்களா எவ்வளோ காலம் அப்பா வெளிநாடு போய் 10 வருஷமா அப்பா வெளிநாடு போய் அப்போ அப்பா வந்து தம்பி ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க போல என்ன தங்கம் ரைட் ஓகேடா தங்கம் தங்கத்துக்கு வந்து இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கிறாம அந்த கிஃப்ட்டையும் கொடுப்போம் ரைட் ஓகே மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம் நான் நினைக்கிறேன் தம்பிக்கு வந்து ஹீட் மார்க் கொண்டு தந்திருக்காங்க தங்கம் அந்த ஹீட் மார்க்குள்ளே வந்து நீங்கள் சுடு தண்ணியோ அல்லது டீ ஏதோ குடிக்கக்குள்ளே வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அதில் தெரியும் ஓகேவா ரைட் ஓகே அதே போல் தம்பிக்கு வந்து இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க நம்ம அந்த கிஃப்ட்டையும் பார்க்க மிக்கி மாமா இதை கொடுங்க பார்ப்போம் கைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். நீங்க பார்க்க கூடாதா? நதுஜன் பார்க்க கூடாது. நீங்க பார்க்க கூடாது. எங்களுக்கு மட்டும் தான் காட்டுறேன். நீங்க சரியோ? ரைட் ஓகே. அப்படியே வாங்கிடுங்க ஃப்ரேமை. நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் பார்க்காமல இந்த ஃப்ரேமில் யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க? மிக்கி யார் இருப்பாங்க அந்த ஃப்ரேமில்? தம்பி இருப்பாரா? ஷூரா? ரைட் ஓகே. அவர் பிரித்து பாருங்க. அப்படியே திருப்பி பாருங்க பாப்போம். மிக்கி மாமா ஏதோ கேட்கிறார், சொல்லுங்க பாப்போம். ரைட், மிக்கி மாமா கேட்கிறார். அதில் வந்து அந்த தியானத்தில் ஒரு ஆள் இருக்கிறார் தானே, அவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்கிறார். அது யாரா இருக்கும்? நாங்களும் பார்க்குறோமா?
இது வந்து யாரு நீங்கள்? அதுக்கு கீழே ஒரு ஆள் இருக்கிற அவர் யாரு? அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிற அவர் யாரு? இந்த மேல ஒரு படியின் வேட்டி ஓட்டிக்கிற அவர் யாரு? இந்த ஒரு சின்ன படி நிற்கிறார் அவர் யாரு? நீங்கள் தானா? உண்மையாவா? ரைட், அப்படியே மாமாக்கு எங்களை பிரேம தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ரைட், ஓகே. அச்சா குட்டி அதே போல் வந்து தம்பி குட்டிக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது தங்கம். தம்பிக்கு வந்து பழம்னு சொன்னால் பிடிக்குமா? என்ன பழம் பிடிக்குமா உங்களுக்கு? ஆப்பிள் பிடிக்குமோ? ரைட், ஓகே தங்கம். தங்கத்துக்கு வந்து அழகான சாக்லேட் பாஸ்கெட் போல் வந்து ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க. அந்த பாஸ்கெட்டையும் வந்து மிக்கி மாமா இப்போ உங்களுக்கு தருவாராம். சரியோ? பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டகடனால் தூக்கம் வல்ல, உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ரைட், ஓகே. நீங்கள் ஆப்பிள் மட்டும் தானே பிடிக்கும்னு சொன்னீங்க. அப்போ ஆப்பிளை வந்து தம்பிக்கு தந்துட்டார், மற்றதை வந்து மிக்கி மாமா கொண்டு போகட்டும். சரியா? தம்பிக்கு வேணுமா? வேணுமா? நாங்கள் கொண்டு போவா? வேணுமே. அப்போ மிக்கி மாமாட்ட கேளுங்க பார்ப்போம். ரைட்டு, அச்சாப்படி. அப்போ மிக்கி மாமா வந்து உங்களுக்கு தந்துடுவாராமா? ரைட், அப்படியே கீழே வைங்க தங்கம். ரைட், ஓகே. தம்பிக்கு வந்து நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க. ஆனால் தம்பி தான் இன்னுமே கண்டுபிடிக்கையில் வந்து தம்பிக்கு வந்து கிஃப்டெல்லாம் செஞ்சு யாருன்னு சொல்லி. ரைட், இப்போ நம்ம முதல்ல வருவோம். சரியா? ரைட், சித்தப்பான்னு சொன்னீங்க. தம்பிக்கு வந்து 4 சித்தப்பா இருக்கிறாங்களேண்ணே. சித்தப்பா வந்து தம்பிக்கு செய்ய இல்லையாம். தம்பிரை வந்து அப்பா செஞ்சுருக்கலாமா? அப்பாவோட பேரை திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்கள் பார்ப்போம். மகேந்திரன் அப்பா. அப்பா வந்து கட்டாரில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறானே, சவுதியில் இருக்கிறானே. அப்பா செஞ்சுருக்கலாமா? ஷூரா? ஷூர். ரைட், ஓகே தங்கம். ஒரு கிஃப்ட் ஒன்று தம்பிக்கு வந்து நாங்கள் ஃபைனல் கிஃப்ட் ஒன்று தரப்போம். நாங்கள் வந்து அந்த கிஃப்ட்டில் வந்து தம்பிக்கு கிஃப்டெல்லாம் செஞ்சவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் அதில் போட்டுக்கிறோம், வந்து நாம் கண்டுபிடிப்போம் அப்போ யாருன்னு சொல்லி. சரியோ? அது வரைக்கும் அப்பா செய்ய இல்லையா தம்பிக்கு? இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்து விட்டேன்னு தான் யார் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். மிக்கி மாமா அதை கொடுங்க. பாகைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீசமுடிக்கு. ஓகே, இப்போ வந்து தம்பி குட்டி பாருங்க பார்ப்போம். ரைட், இதில் வந்து யார் யார் இருக்கிறாங்க இங்கே காட்டுங்க. மாமா பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். அப்பாவை தொட்டு காட்டுங்க. அப்பா, வேட்டியோட அப்பா நிற்கிறார். பக்கத்தில் இன்னொரு அண்ணா இருக்கிறார். அவர் யாரு? தம்பி அண்ணா மதுசூதன். அப்படியா? ரைட், ஓகே. பக்கத்தில் இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. கீழே இன்னும் சின்ன படி ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் தானா? ரைட், ஓகே. அப்பா செஞ்சிருப்பாரா? இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்பா தானே? ரைட், ஓகேடா தங்கம். தங்கத்துக்கு வந்து 8 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி தம்பியில் பாசம் வச்சிருக்கிற, அன்பு வச்சிருக்கிற, லவ் வச்சிருக்கிற, அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற தம்பி அப்பா சவுதி அரேபியாவில் இருக்கிற தம்பியோட அப்பா தான் வந்து தம்பிக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சிருக்கிறார். அப்பா வந்து பார்த்து தம்பிக்கு வந்து இந்த கிஃப்ட்லாம் செஞ்சிருக்கிறார். சரியோ? அப்பா வந்து இப்போ கடல் கடந்து தான் இருக்கிறாரே, வெளிநாட்டில் இருக்கிறார். நம்ம வந்து அப்பாவுக்கு வந்து லவ் யூ சொல்லுவேன், மிக்கி மாமாவோட சேர்ந்து சொல்லுவேன். ரைட், ஓகே. மிக்கி மாமா தம்பிக்கு எப்படி ஹார்ட் செய்கிற செஞ்சு கொடுங்க பார்ப்போம். ரைட், ஃப்ரேம் கீழே வைங்க தங்கம். மேல் சட்டை போட்டதில்லை. ரைட், ஓகே. இப்படி மாமா பாருங்க 2 பேரும். ரைட், அப்படியே ஹார்ட்டை வச்சுட்டு 2 பேரும் மிக்கி மாமா சொல்லி தருவார். மாமா சொல்றது அப்படியே சொல்லணும். சரியா? ஓகே. ஐ லவ் யூ அப்பா. அப்பாவுக்கு மிஸ் யூ சொல்லுவோம். சரியா? ஐ மிஸ் யூ அப்பா. ஐ மிஸ் யூ அப்பா. அப்பாவுக்கு ஒரு பிளேயிங் சொல்லு. அப்பாவுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீ இல்லையா? இப்போ நீங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்களை ஃபோனில் வந்து. அப்பாவுக்கு அவார்டு கொடுக்குறீ இல்லையா? மிக்கி மாமா சொல்லி தருவார். அந்த பார்த்தீங்களா? ரைட், ஓகேடா தாங்க. அச்சா குட்டி தம்பிக்கு அதே போல் வந்து அழகான கேக் ஒன்று இருக்குது. நம்ம கேக்கை கட் பண்ணுவோம். சரியா?